Now another certain body is called the causal body. It goes right up to the thing. The causal body connects to the higher self, not in the physical plane. It's part of a karmic bank, part of a divine cord, a silver cord, an antakana to the lower subtle bodies and the physical body. One goes up there. To get a more detail of that, this is the body with all the things, and goes to the causal body and back to the creator. Do you want to call it Supreme God? You can call it Creator, you can call it God, or whatever you want to call it. In your own language, your own name. It's the same thing. It's how you want to say it, that's all. But this one has got no face, has got no picture, it's a bright light. நாம் காரண உடலுடைய விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். காரண உடல் என்று அழைக்கப்படும் மற்றொரு சூட்சும உடல் உள்ளது. இது பருவுடல் தளத்திற்கு அப்பாற்பட்டது. இது உயர் சுயத்துடன், அதாவது ஹையர் செல்ஃப் இணைப்பை ஏற்படுத்துகிறது. இது கர்ம வினைகளின் சேமிப்பு வங்கி. தெய்வீக தொடர்பு அல்லது வெள்ளி தொடர்பு மற்றும் கீழ்நிலை சூட்சும உடல்கள் மற்றும் பருவுடலுடன் இணையும் அந்த கர்ணத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறது. இது அந்த உயர்நிலையை நோக்கி செல்கிறது. இன்னும் விரிவாக சொன்னால், இது அனைத்து அம்சங்களையும் கொண்ட ஒரு உடல். இது காரண உடலை அடைந்து அங்கிருந்து படைத்தவரிடம் செல்கிறது. நீங்கள் அதை பரம்பொருள் என்றோ, படைத்தவர் என்றோ, கடவுள் என்றோ அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த பெயரிலோ அழைக்கலாம். உங்கள் சொந்த மொழியில், உங்கள் சொந்த பெயரில் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். எல்லாம் ஒன்றுதான். அது உங்கள் விருப்பம். ஆனால் இந்த நிலைக்கு முகமில்லை, உருவமில்லை, வேறு எந்த அடையாளமும் இல்லை. இது அனைவரையும் அந்த பரந்த வெளியுடன் இணைக்கும் ஒரு பிரகாசமான ஒளி போன்றது. Divine cord represents our connection to God, and the antakarna is God's connection to us. So you have two cords. One is the divine cord, the antakarna. The antakarna will come and God want to use it. It's always there. It's how much it is there, how much divine connection you have. If you go looking for God and under the tree or under the mountain, you're not going to have a divine God. You have to accept it. God is within me. God is connected with me. I am connected with God. I'm connected with all. I am affirmation. Day by day, God is my creator. I am the soul. That is enough. That two things will make a lot of changes within you, in whatever language you want to say. So this is the connection that you have. நாம் இங்கே இருக்கிறோம். அந்த கர்ணா என்பது கடவுளுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு இணைப்பு. தெய்வீக தொடர்பு, டிவைன் கார்ட் என்பது கடவுளுடனான நம்முடைய தொடர்பை கொண்டுள்ளது. அந்த கர்ணம் கடவுளின் தொடர்பை நம்மிடம் கொண்டு வருகிறது. ஆக உங்களிடம் இரண்டு இணைப்புகள் உள்ளன. ஒன்று தெய்வீக தொடர்பு, மற்றொன்று அந்த கர்ணா. அந்த கர்ணா எப்பொழுதும் அங்கேயே இருக்கிறது. கடவுள் அதை பயன்படுத்துகிறார். அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெய்வீக இணைப்பு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். மரத்தடியிலோ மலை அடியிலோ கடவுளை தேடி சென்றால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் என்னுள் இருக்கிறார். இறைவன் என்னுடன் இணைந்திருக்கிறார். நானும் இறைவனுடன் இணைந்திருக்கிறேன். நான் அனைவருடனும் இணைந்திருக்கிறேன். நான் உறுதிமொழி, அஃபர்மேஷன், மற்றும் நாளுக்கு நாள் இறைவன் என்னை படைத்தவர். நான் ஒரு ஆன்மா. இதுவே போதுமானது. இந்த இரண்டு விஷயங்களும் உங்களுக்குள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். இதுவே உங்களுக்கும் அந்த உயர்நிலைக்கும் உள்ள இணைப்பு. But then again, you can also have other connection from all of these guys. Trying to control you and tell you some story, and you feel so mesmerized, you say feel so connected. Oh, I feel so connected, this guy is so good. He's teaching me so many things. That's what you might think. Otherwise, it may not be anything at all. This is the divine connection that happened to you. So the antakarna becomes so small because now you have decided these guys are your gods. It's a very sad thing. It's very sad that you decide to make a man a god. So either you all are very young souls coming to Mother Earth to learn the hard way, or you all are just mesmerized and taken to some kind of white magic and you start doing that. So this should not be the way. You can learn from all of these guys. You can learn from everybody. Don't get attached to them. Learning is not a difficult. You can learn from anybody. But don't get attached. That's rule number 1. ஆனால் அதே சமயம் உங்களை கட்டுப்படுத்தவும்
ஏதேனும் கதைகளை சொல்லவும் முற்படும் மற்றவர்களுடனும் உங்களுக்கு இணைப்பு ஏற்படலாம். அப்போது நீங்கள் ஒருவித மயக்கத்தில் ஆழ்ந்து அவர்களுடன் ஆழமாக இணைந்திருப்பதாக உணரலாம். ஓ, நான் இவர்களுடன் எவ்வளவு நெருக்கமாக இணைந்திருக்கிறேன், இவர் எவ்வளவு நல்லவர், எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது வெறும் மாயையாகவோ அல்லது அர்த்தமற்றதாகவோ கூட இருக்கலாம். உங்களுக்குள் நிகழ்ந்த அந்த தெய்வீக தொடர்பு காரணமாக உங்கள் அந்தகர்ணா மிகவும் சுருங்கி விடுகிறது. ஏனெனில் இவர்களே உங்கள் கடவுள்கள் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டீர்கள். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு மனிதரை தெய்வமாக மாற்ற நீங்கள் முடிவெடுத்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. ஒன்று, நீங்கள் பூமிக்கு வந்திருக்கும் மிக இளம் ஆன்மாக்களாக இருக்கலாம். அப்போது கடினமான அனுபவங்கள் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அல்லது ஏதோ ஒரு விதமான வெண்மந்திரம், ஒயிட் மேஜிக்கின் ஈர்ப்பில் மயங்கி அந்த பாதையில் செல்ல தொடங்கியிருக்கலாம். ஆனால் இது சரியான வழிமுறை அல்ல. இவர்களிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்களிடம் பற்று கொள்ளாதீர்கள். கற்றுக்கொள்வது கடினமானதல்ல. யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பற்று வைக்காதீர்கள்.